ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. இந்த அரசு தற்போது பணியில்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா? What bro? It's very wrong bro. ஒன்றிய அரசிடம் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓஹோ, நான் கேக்குற கேள்வி மூல பதில் சொல்ல. ஓஹோ, படிப்பறிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகள் இப்ப இந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டுச்சுங்களே, அந்த மாதிரி நாளைக்கு ஊரே உங்களை போதும்பா சார். பாருங்க சார். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்ப கவனமா பாருங்க. நான் இந்த டார்ச் அடிக்கும் போது பியூப்பிள்ல மூவ்மெண்ட் இருக்கும், ஆனா கண் இமைகள் மூடாது. விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி தினமும் வரும் அங்கன்வாடி தினமும் வரும் அங்கன்வாடி வணிக மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிடக்கூடிய வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எண்ணெயாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலவுப்பிற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாட்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூல். நல்ல யுத்தி. எந்த பெண்கள் குறித்து இழிவாக யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இதே முதலமைச்சர் அவர்களினுடைய மனைவி திருமிகு சங்கீதா அவர்கள் அப்ப தன்னுடைய மனைவி குறித்து தன்னுடைய கட்சிக்காரர்கள் அப்படி பேசும்போது இதே முதலமைச்சர் விஜயினுடைய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சுல. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க? இன்னும் இதை விட இன்னொரு படி நான் சொல்லணும் அப்படின்னா,
முதலமைச்சர் விஜயே வந்து இதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? என்ன சென்ஸ்ல அவர் சொன்னாரு? சார் இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். மாதிரிக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போடா போய் வேலை பாரு. வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், 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 வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி கங்குலி. உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஏன் பண்ற? மேஸ்திரி. இன்னையில இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. அடங்கொம்மால அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பேரை மாற்றி இன்னைக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய தலைவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், அதை இன்னைக்கு பேரை மாற்றி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல? சரிங்கண்ணா. கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாற்றி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அது வந்து தகைசால் பள்ளிகள் அதோட பேரை மாற்றிருக்கிறாங்க. முதல்வர் படைப்பாகங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதை இன்னைக்கு டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. என்ன பத்தி ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன, இங்க கடை உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நன்னிலம் திட்டம், அதற்கு பேரை மாற்றி இன்னைக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி இருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது, இதை கொண்டு போய் புடிப்பாங்க வச்சு அமுக்கு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில் 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி முதன்முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கியிருக்கிறாங்க. என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். இலவச சைக்கிள் தருகிறோம் மாணவர்களுக்கு என்று பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க சார். அதான் ஏற்கனவே இருக்குது சார். இலவச லேப்டாப் தருவோம் சார், அதுவும் ஏற்கனவே இருக்குது சார். இலவச மின்சாரம் ஐயா, அதுவும் இருக்குதுயா. திருமணத்துக்கு தங்கம், அதுதான் தாலிக்கு தங்கம் திட்டம் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் நாங்க பட்டு புடவை சார், அதுதான் திருமண உதவி தொகை திட்டம் இருக்குது. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட புதுசா ஏதாவது இருக்கா இல்லையா? புதுசா எந்த திட்டமும் இல்ல. புதுசா ஏதாவது தண்ணி நீங்க என்ன தரீங்க இப்ப? இது இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுசா பேர் தெரியுங்களா? அட பாவிகளா, மாற்றம்னு சொன்னது இதத்தானா? கடந்த ஆட்சி காலங்களில் போடப்பட்ட திட்டங்களுக்கு புதுசு புதுசா பெயரை வைப்பதன் பெயர் தான் மாற்றமா? இது மாற்றம் இல்ல ராசா, பெருத்த ஏமாற்றம். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். ஐயோ ஐயோ. தொலைக்காட்சியில் அனைத்தும் நேரலை செய்யப்படும் சொன்னாங்க. நேரலை என்றால் என்ன அர்த்தம்? அவையுடைய அனைத்து பகுதிகளும் சமமாக காட்டப்பட வேண்டும். முதலமைச்சருடைய பகுதி, எதிர்க்கட்சி தலைவருடைய பகுதி, இதர உறுப்பினருடைய பகுதி என்று சமமாக கேமரா வந்து சுற்றி சுழன்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பக்கமே கேமரா முடிந்தவரை தவிர்க்கப்பட்டிருக்கு. இது நியாயம் அல்ல. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க.
நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்க்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இத பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். தப்பு நடந்து போச்சு, நான் மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷியன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோடை போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கடையா நிப்பேன். நீங்க போங்க, நீங்க போங்க.